உனக்கு அடிப்பட்ட நிமிஷத்துல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் ஆனந்தி தான் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஆனந்தி உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? நீ கண்ணு முழிக்கணும்னு மலைக்கோவில்ல முட்டி போட்டு படி ஏறி வேண்டுதல் பண்ணாங்கம்மா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரத்துல உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அழுததை தவிர நானும் அண்ணாவும் உனக்கு பெருசா எதுவும் பண்ணலமா. இன்னைக்கு நீ நல்லா இருக்கன்னா அதுக்கு முழு காரணமும் ஆனந்தி மட்டும்தான். இது ஏண்டி என்கிட்ட நீங்க சொல்லல? எப்படி சொல்ற? ஆனந்தி பேரை கேட்டாலே உனக்கு பிடிக்காது, நீ டென்ஷன் ஆவேன்னு தெரிஞ்சும் எப்படிமா சொல்ற? ஆனந்தி உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நீ நம்பவா போற? இல்லையே. ஆனந்தி உன்கிட்ட நல்ல பேர் வாங்கதான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நினைப்ப. அதான் சொல்லல. நீ நினைக்கிற மாதிரி ஆனந்தி நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்தவங்க இல்லம்மா, வாழ வைக்க வந்தவங்க. ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு அண்ணாவோட லைஃப்ல இருந்தா அண்ணா நல்லா இருப்பாமா, நம்புமா.